ஹலோ வெல்கம் டு எம்எஸ் எஜுகேஷன் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா 10th இங்கிலீஷ் யூனிட் 6 ப்ரோஸ் த லாஸ்ட் லெசனோட கண்டினியூஷன் தான் நம்ம பார்க்க போறோம். இது நம்மளோட பார்ட் 4 இருக்கும். ஆல் அட் ஒன்ஸ் த சர்ச் கிளாக் ஸ்ட்ரக் 12. அதே சமயம் என்ன போன இதில் என்ன பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஓல்ட் ஹாசர் வந்து எந்திரிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சொல்லிட்டு இருக்கச்சில என்ன நடக்குது, அவருக்கு வாய்ஸ் வந்து ட்ரெம்பிள் ஆகுது. அவர் கண்ணீரோட இதான் லாஸ்ட் லெசன்னுட்டு சொல்லி அவரோட இதை ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. அந்த சமயம் சர்ச்சு கிளாக் வந்து 12 மணிக்கு சர்ச்சு பெல் அடிக்குது. தென் த ஏஞ்சலஸ். ஏஞ்சலஸ்னா ஆர்சி ப்ரேயர் டிவோஷன். ஆர்சி ப்ரேயர் சொல்லுவாங்களா, ஆர்சி ரோமன் கத்தோலிக் அவங்க ப்ரேயர் சொல்லுவாங்களோ அதை ஏஞ்சலஸ்ங்கிறாங்க. At the same moment, the trumpets of the Prussians returning from drill sounded under our windows. அப்போ சர்ச்சுக்கு வந்து 12 மணிக்கு அடிக்குது. கோயிலில் வந்து ஆர்சி மக்கள் வந்து ப்ரேயர் சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் ட்ரம்பட்ஸ் வந்து வாசிக்கப்படுது. அப்போ எப்போ ட்ரில்ல இருந்து ப்ரூஷியன்ஸ் வந்து திரும்ப வராங்க. ப்ரூஷியன்ஸ் வந்து அவங்க இது ட்ரைனிங் எல்லாம் முடிச்சு திரும்ப வராங்க. அது எல்லாம் எங்கள் ஜன்னல்லேருந்து அந்த சவுண்ட் எல்லாம் எங்களுக்கு கேட்குது. ஹேமல் ஸ்டுட் அப் வெரி பேல். பேல்னா சேடுன்னுட்டு அர்த்தம். இன் ஹிஸ் சேர். அவர் ஹேமல் வந்து சேர்ல உட்காந்துருந்தாரு. அப்போ சேர்ல இருந்து எந்திரிச்சு ரொம்ப சோகமாக பார்த்தாரு. ஐ நெவர் சா ஹிம் ஸோ டால். நான் வந்து டால்னா ப்ரவுடுன்னுட்டு அர்த்தம். நான் அவரை ரொம்ப இப்படி ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற அளவு அவரை நான் ஒரு நாள் பார்ப்பேன்னுட்டு நான் நினைக்கவே இல்லை. மை ஃப்ரெண்ட்ஸ் said he. I I பட் சம்திங் சோக்டு ஹிம். சோக்டுனா பிளாக் நீட்டு அர்த்தம். அப்போ அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. என்னது முதல்ல என்ன ஆரம்பித்தார், மை ஃப்ரெண்ட்ஸ் நீட்டு சொல்லி ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் சொல்கிறார் ஐ ஐ திக்கி திக்கி சொல்கிறாரு. ஏதோ தடுக்குது அவரை. ஹீ குட் நாட் கோ ஆன். அவரால் கோன்னா கண்டினியூ நீட்டு அர்த்தம். அவரால் கண்டினியூ பண்ணவே முடியல. Then he turned to the blackboard, took a piece of chalk, and bearing on with all his might. Bearingனா get himself. Mightனா strengthன்னுட்டு அர்த்தம். He wrote as large as he could. Vive la France. Vive la Franceனா long live Franceன்னுட்டு அர்த்தம். அவரால் பேச முடியல. அதனால அவர் என்ன பண்ணாரு, சாக் பீஸ் எடுத்து பிளாக் போர்டில் பெருசாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி விவலா ஃப்ரான்ஸ்னுட்டு எழுதுறாரு. விவலா ஃப்ரான்ஸ்னா லாங் லிவ் ஃப்ரான்ஸ்னுட்டு எழுதுறாரு. Then he stopped, leaned his head, leaned slope அர்த்தம், against the wall and with the word. வாலில் வந்து அவர் வந்து நிப்பாட்டிட்டு வாலில் வந்து சரிஞ்சிருக்காரு. வாலில் சரிஞ்சிட்டு ஒரு வேர்டை ஒன்றும் சொல்லாமல் ஹீ மேட் அ கெஸ்டர். அவர் வந்து எங்களுக்கு ஒரு சைகை காணிக்கிறாங்க. டு அஸ் வித் ஹிஸ் ஹேண்ட். அவரோட கை வச்சு அவர் எங்களுக்கு சைகை காணிக்கிறாங்க. ஸ்கூல் இஸ் டிஸ்மிஸ், யூ மே கோ. ஸ்கூல் வந்து முடிஞ்சிட்டு நீங்கள் இப்போ கிளம்பலாம் அப்படின்ட்டு சைகை காணிக்கிறாங்க. அதோடு வந்து நம்மளுக்கு இந்த பாடம் முடியுது. நம்ம இப்போ ஆதரை பற்றி பார்க்கலாம். அல்ஃபோன்ஸ் டாடட். அல்ஃபோன்ஸ் டாடட் தான் இந்த கதை எழுதினாரு. அல்ஃபோன்ஸ் டாடட் 1840 1897 வரை வாழ்ந்திருக்காரு. வாஸ் அ ஃப்ரெஞ்ச் நாவலிஸ்ட் அண்ட் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். இவர் ஒரு ஃப்ரெஞ்ச் நாவலிஸ்ட்டும் ஒரு ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். த லாஸ்ட் லெசன் இஸ் செட் அப் இன் த டேஸ் ஆஃப் ஃப்ராங்கோ ப்ரூஷியன் வார் ஹெல்ட் ஆன் 1817 1871 வரை. இந்த லாஸ்ட் லெசன் வந்து பிரான்ஸுக்கும் ப்ரூஷியனுக்கும் இடையில வார் நடக்க சமயம் எழுதப்பட்டது. இது 1817 1871 வரை நடந்தது. In which France was defeated by Prussia led by Bismarck. பிஸ்மார்க் வந்து ப்ரூஷியா வந்து வழி நடத்தினாங்க. அதில் வந்து பிரான்ஸ் வந்து தோல்வி அடைஞ்சுது. ப்ரூஷியா தென் கன்சிஸ்டட் ஆஃப் வாட் நவ் ஆர் த நேஷன்ஸ் ஆஃப் ஜெர்மனி. ப்ரூஷியா வந்து அந்த காலத்தில் இப்போ ப்ரூஷியாங்கிற இடம் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஜெர்மனி, போலண்ட், அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவில் கொஞ்சம் பாகங்கள். In the story, the French district of Alsace and Lorraine have passed into Prussian hand. இந்த கதையில் என்னென்னா ஆல்சேஸ் ஃப்ரெஞ்சு டிஸ்ட்ரிக்டான ஆல்சேஸோ லொரைன் வந்து ப்ரூஷியனுக்கு கைக்குள்ளாடி அடங்கிச்சு. இப்போ நம்ம விவலா ஃப்ரான்ஸ்னு என்ன பார்க்கலாம். விவலா ஃப்ரான்ஸ் இஸ் an expression used in French to show patriotism. It's difficult to translate them.
the term literally into English, but it generally means long live France. விவலா ஃப்ரான்ஸ்னா இது வந்து ஃப்ரெஞ்சில் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் காணிக்கக்கூடிய ஒரு உருக்கமான ஒரு வார்த்தை ஆட்டு சொல்லப்படுது. இது வந்து தேசபக்தி அப்படின்னுட்டு சொல்கிற மாதிரி இருக்குது. இதை வந்து இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறது ரொம்ப கடினம். ஆனால் இது வந்து உண்மையிலேயே இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணால் இது என்ன வார்த்தை பார்த்தீங்கன்னா லாங் லிவ் ஃப்ரான்ஸுங்கிறத குறிக்குது. தேங்க்யூ.